மேலும் நம்முடைய கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் கே ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தற்பொழுது அதிமுகவை ஒன்றிணைக்க அமித்ஷா முயற்சி செய்ததாக டிடிவி தினகரன் கருத்து ஒன்றை முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியே மற்ற கட்சிகளை கூட்டணியில் இணைப்பதற்கு முயற்சி செய்ததாகவும் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 3 நாட்களாக நடக்கின்ற இந்த ஒரு நாடகம், அதாவது செங்கோட்டையன் அரங்கேற்றிய நாடகம், செங்கோட்டையனுடைய தர்ம யுத்தம், இது எல்லாமே முழுக்க முழுக்க நமக்கு தெரிந்த விஷயமா இருக்கிறது என்னவென்றால், நான் அன்னைக்கே சொன்னேன், அதிமுக என்பது பாஜகவினுடைய ஹோலி ஓன்டு சப்சிடரி கம்பெனி என்று. அதுதான் மறுபடியும் டிடிவி தினகரன் நமக்கு இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறார். அது எப்படிங்க, இன்னொரு கட்சியில் இருந்த மாற்று கட்சியில் இருக்கின்ற ஒரு தலைவர், அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தவர், ஒரு தேசிய கட்சியில் இருக்கின்ற நபர், உள்துறை அமைச்சராக இருக்கின்ற நபர் இன்னொரு கட்சியில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்று ஒருத்தர் பேசுவதே எவ்வளவு அபத்தமான விஷயம்னு பாருங்களேன். அதிலிருந்தே நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது அதிமுகவை இயக்குவது யார் என்று மிக தெளிவாக தெரிகிறது. ஒண்ணு. இரண்டாவதாக, செங்கோட்டையன் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு தினகரன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது என்பது, இவர்கள் 2 பேரும் ஏதோ ஐடியா போட்டு அமித்ஷா கூட உட்கார்ந்து ரூம் போட்டு ஆலோசித்த ஒரு விஷயமாக தெரிகிறது. மூணாவதாக, அண்ணாமலை தான் நயினாரை விட நன்றாக பெர்ஃபார்ம் பண்றாருன்னு சொல்வது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று எனக்கு நன்றாக தெரிகின்ற விஷயம் என்னவென்றால், டிடிவியும் அண்ணாமலையும் ரொம்ப நெருக்கமான நபர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலைக்கு கம்ஃபர்ட் லெவல் என்பது தினகரனோடு மிக அதிகமாக இருக்கிறது. தினகரனுடைய கம்ஃபர்ட் லெவலும் மிக நன்றாக இருக்கிறது. அவர்கள் 2 பேரும் இருந்தால் ஒரு நல்லாக ஜெல்லாகும் என்று நிச்சயமாக தினகரன் நம்புகிறார். ஆனால் இன்னொரு கட்சியில் இருக்கின்றது, இரண்டாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்னொரு மாற்று கட்சியில் இருக்கின்ற ஒரு மாநில தலைவரை மாற்றக்கூடிய முயற்சியில் இன்னைக்கு டிடிவி தினகரன் இறங்கி இருக்கிறார். அதாவது எப்படி எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஒரு கடும்பிடித்ததினால் இன்னைக்கு அண்ணாமலையை தூக்கி போட்டாங்களோ, ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு டிமாண்டை வைத்துத்தான் இன்னைக்கு டிடிவி இந்த பிரச்சனையை அணுகுகிறார் என்று நான் கருதுகிறேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கின்ற அந்த ஒரு ஸ்வே, இல்லை என்றால் அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயமாக டிடிவிக்கு இருக்கிறது வாய்ப்பே கிடையாது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் டிடிவி தினகரன் ஏற்கனவே 48 நாள் ஜெயிலில் இருந்து வந்தவர். எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஜெயிலுக்கு செல்லவில்லை. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை டிடிவி தினகரனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் திரு கே ராதாகிருஷ்ணன்? டிடிவி தினகரன் இப்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சசிகலாவோடு, அதே மாதிரி செங்கோட்டையனோடு, அண்ணாமலையோடு சேர்ந்து ஏதோ ஒரு புது விஷயத்துக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார். அமித்ஷா அந்த ஒரு விஷயத்தில் கன்வின்ஸா கிடையாது இன்னமும். அதுல தான் ஒரு பிரச்சனை இப்படியே நீடித்து கொண்டே போகும். அதனால தான் இந்த 2 மாசம் கெடுவலாம். என்றால் இப்போ பீகார் தேர்தல் நடக்கிறதுனால அமித்ஷாவுக்கு இங்க திரும்பி பார்க்கற கூட நேரம் கிடையாது. அந்த எஸ்ஐஆர் எல்லாம் குழப்பம் எல்லாம் பண்ணதுனால எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் இன்வால்வ்டா இருக்கோ அந்த அளவுக்கு இவர்கள் எல்லாம் பாஜக தலைவர்கள் எல்லாருமே அந்த ஒரு பிரச்சனையில் அவர்கள் எப்படி தீர்க்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையில் நிச்சயமாக இந்த பக்கம் தளர்ச்சி படுகிற கூட டைம் கிடையாது. அதனால இந்த பிரச்சனைகள் இப்படியே வெடித்துக் கொண்டே இருக்கும். நமக்கு தினமும் ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இது பீகார் தேர்தலுக்கு பிறகுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு முடிவு வரும் என்று நான் கருதுகிறேன். செங்கோட்டையின் 10 நாள் கெடு விதித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று. இந்த சூழல்ல இந்த 10 நாட்களுக்கான அந்த அந்த கெடு முடிவதற்குள் ஏதேனும் முடிவுகள் ஏதானும் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது என்னங்க, ஓபிஎஸ் விட விசித்திரமா இருக்காரு இவரு. ஓபிஎஸ் போய் ஒரு தர்ம யுத்தம் தான் பண்ணாரு, டப்புனு போய் உட்கார்ந்தாரு, மேட்டர் முடிச்சாரு. இவர் என்னங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறாரு, அப்புறம் ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறாரு, நீ அடுத்து என்ன 30 நாள் டைம் கொடுக்க போறாரா? இதெல்லாம் ஒரு யுக்திக்கு நடக்காத விஷயங்களா இருக்கிறது. ஏதோ ஒரு அரசியல் ஒரு கேலிக்கூத்தாக மாற்றிவிட்ட ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இத்தனைக்கும் செங்கோட்டையன் என்பது மிக ஒரு சீரியஸ் அரசியல் தலைவர். அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் கண்டவர், ஜெயலலிதா கூட அரசியல் செய்தவர், இப்போது எடப்பாடி கூட அரசியல் செய்து அவருடைய அமைச்சரவையில் ஒரு இடம் பிடித்தவர். அப்படி இருக்கின்ற ஒரு நபர் இந்த வேடிக்கை ஏன் இல்லை என்றால் இந்த ஒரு ஸ்பெக்டக்கிள் ஏன் செய்து கொண்டிருக்கிறார்? மக்கள் பார்த்து ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்? அவரே ஒரு ஜோக்கராக மாறி விடுகிறார் இல்லையா? ஃபர்ஸ்ட் 3 நாள் டைம் ஆமா, அப்புறம் ஒரு 10 நாள் டைம் ஆமா. இது என்னன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. நிச்சயமாக ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியன் இப்படி பண்ண மாட்டார். உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கே ராதாகிருஷ்ணன்.